வணக்கம் வணக்கம் வணக்கம். இது நீயே ஒளி பாட்காஸ்ட். நான் உங்கள் மெட்ராஸ் மா காத்திஷா. இன்றைக்கி ஜனவரி 25 சனிக்கிழமை. ஒரு வீக்கெண்ட் ரொம்ப ஸ்பீடாக வந்துடுச்சு. இது நம்ம நீயே ஒளி பாட்காஸ்ட்டோட 10வது எபிசோடு. இப்போ தான் மொதல் எபிசோட் போட்ட மாதிரி இருக்குது. த மேன் வெர்சஸ் நம்பர்ஸ்னு நிறைய தயக்கத்தோடு தொடங்கப்பட்ட ஒரு டெய்லி பாட்காஸ்ட் டக்குன்னு பார்த்தா ஒரு 10 நாள் ஆகிடுச்சு. இந்த 10 நாள் ஜேர்னியே எனக்கு ரொம்ப மனநிறைவான ஒரு ஜேர்னியாக இருக்குது. ஐ எம் வெரி ஹாப்பி. தொடர்ச்சியாக இந்த 10 நாளும் என் கூடவே வந்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது ஒரு புது அனுபவம் எனக்கு. இந்த மாதிரியான ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறது, தினமும் உட்காந்து பேசுகிறது, அதுவும் தினமும் காலையில் 8 மணிக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது அதுதான் என்னை புஷ் பண்ணுது. இது இந்த கமிட்மெண்ட் எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட ஒரு கமிட்மெண்ட். நம்ம எல்லாருமே அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கணும், டெய்லியும் பண்ணுற மாதிரி. இது நம்மளை எங்கே கொண்டு போகுது அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை தொடர்ச்சியாக நான் செய்ய போகிறேன். ஸோ இன்றைக்கி காலையில் எழுந்திருக்கும்போது ரொம்ப மைண்ட் டவுனாக இருந்துச்சு. எதனாலன்னு காரணம்லாம் இல்லை, தூங்கி எழுந்திருக்கும் போதே ரொம்ப டவுனாக இருந்துச்சு. இன்றைக்கி பாட்காஸ்ட்லாம் பண்ண வேண்டாம், அப்படி சும்மா விட்டுருவோம், யார் கேட்க போகிறாங்க, இல்லை யார் இதுக்காக சண்டை போட போகிறாங்க, நம்ம பாட்டுக்கு விட்டுட்டு போனால் ஓகே, இன்றைக்கி அவன் போடல அப்படின்ட்டு எல்லோரும் போயிட போகிறாங்க. ஆனால் இது என்னோடய ஒரு பர்சனல் கமிட்மெண்ட்டு. உண்மையில் இந்த பேட் டேஸ் இருக்கு இல்லையா, அது நமக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். தூங்கி எந்திரிக்கும் போதே மைண்ட் அப்படியே அடித்து போட்ட மாதிரி இருக்கும், உடம்பெல்லாம் சோர்வாக இருக்கும். அன்றைக்கி டே ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். யாருக்கிட்டேயும் சரியாக பேச மாட்டோம், சரியாக சாப்பிட மாட்டோம், உற்சாகமாக இருக்க முடியாது. ஒரு மாதிரி ரொம்ப கலக்கத்திலே இருக்கும் மைண்டு. அப்போது அந்த மாதிரி டேஸில் நம்ம எப்படியாவது நார்மல் ஆகிடணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணுவோம். நான் கூட ஏதாவது பண்ணுவேன், ஏதாவது நம்ம பேசாமல் நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சி சாப்பிட ட்ரை பண்ணால் சாப்பாடு சுவைக்காது, வயிற்றில் இறங்குறது கூட தெரியாது. சரி, நமக்கு பிடிச்ச விஷயங்களை எதாவது செய்யலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். அப்போது ஒன்றும் சரியாகிற மாதிரியே தெரியாது. அப்புறம் நம்ம அந்த மாதிரி நேரத்தில் வேறு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வேறு நம்மளை ரொம்ப கடுப்பேற்றுவாங்க. அன்றைக்கி தான், மற்ற நாள்லலாம் நல்லா இருப்பாங்க, அன்றைக்கி தான் அவங்களுக்கும் பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அன்றைக்கி நம்மக்கிட்ட ஏன் இப்படி இருக்க, ஒழுங்காருன்னு நம்மளை புஷ் பண்ணுவாங்க. ஆனால் அது எதுவுமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது. இன்னும் சொல்லப்போனால் மற்ற மனுஷங்க கூட நமக்கு அன்றைக்கி மாதிரி டிஸ்டர்பன்ஸாக தான் தெரிவாங்க. இதுக்கு இந்த மாதிரி மூட் டவுன் ஆகிறதுக்கு நிறைய காரணம் இருக்கும். இதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாத மாதிரி. காலையில் இப்போ எனக்கு எந்திரிக்கும்போது ஒரு மாதிரி இருக்குன்னா அதுக்கு ஏதாவது சோகம்தான் காரணமாக, ஏதாவது இழப்போ சோகமோ தோல்வியோ தான் காரணமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு நேற்று நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காமல் இருந்தால் கூட எனக்கு அந்த மாதிரி டவுனாக இருக்கும். நம்ம மூளையில் இருக்கிற டோபமைன் லெவல்ஸ் கம்மியாச்சுன்னா கூட மூட் டவுனாக இருக்கும். சரியான தூக்கம் இல்லாமல் டிஸ்டர்ப்ட் ஸ்லீப்பாக இருந்தால் கூட மூட் டவுனாக இருக்கும். இல்லை உடம்புல வேறு ஏதாவது தொந்தரவு இருந்துச்சுன்னா கூட மூட் டவுனாக இருக்கும். இப்படி இந்த மூட் டவுனாக இருக்கிறதுக்கு நிறைய இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ் இருக்கும். நமக்கு கனவில் வர ஏதோ ஒரு காட்சி கூட நம்மளை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் அந்த காட்சி நமக்கு நினைவில் இருக்காது, ஆனால் ஆழ் மனசுக்கு அது ஏதோ ஒரு வகையில் தொந்தரவு பண்ணியிருக்கும். இப்படி இந்த பேட் டே அல்லது மூட் டவுனாக இருக்கிற ஒரு நாளுக்கு பல காரணங்கள் இருக்கக்கூடும். எனக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி அப்படி தான் ஒரு நாள்
இன்றைக்கி எதுக்கு நம்ம போய் உட்காந்து பேசிட்டு பேசாமல் விட்டுருவோம் அந்த. ஆனால் இந்த மாதிரியான பேட் டே வந்து ரொம்ப ஆபத்தானது. அது வந்து அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிடணும். நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா, அந்த பேட் டேவை சரி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதை ரொம்ப மோசமாக்கிடுவோம் சில நேரங்களில். அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட அந்த நாளில் தான் ரொம்ப எதிர்பார்ப்போம். அவங்க நார்மலாக கொடுக்கக்கூடிய அந்த அன்பை விட இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அதிகமாக அவங்க நம்மக்கிட்ட அன்பு காட்டணும். கொஞ்சம் ஒரு சின்ன அரவணைப்பு நமக்கு தேவைப்படும். அதுவும் நம்ம ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்கக்கிட்ட அதிகமாக எதிர்பார்ப்போம் அந்த நாளில். இன்னும் கொஞ்சம் கூட கேரிங்காக நடந்துக்கடா எப்பா அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து அன்றைக்கி தான் இன்னும் அவங்க நார்மலாக பண்ணுறத விட கம்மியாக பண்ணுவாங்க. அப்போ இன்னும் நமக்கு அந்த வைப் வந்து, இந்த பேட் வைப் வந்து இன்னும் அதிகமாகிடும். இன்னும் நம்ம ரொம்ப டயர்டாகிடும், ரொம்ப கடுப்பாகிடும். டேய் ஏன்டா இப்படி படுத்துறீங்க அப்படின்னு. ஆனால் என்னென்னா, இந்த பேட் டே வந்து கடந்து போயிடும். அதாவது புத்த தத்துவத்தில் வந்து அனிச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அனிச்சா அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லாமே நிலையற்றது தான். அது மாதிரி தான் இந்த பேட் டேவும் ஒரு நிலையற்ற ஒன்று. இது அதிகபட்சம் 1 or 2 டேஸில் நம்ம வந்து கடந்து போயிடுவோம். ஆனால் நம்ம வந்து அதை சீக்கிரம் கடந்துடணுன்ற அந்த ஒரு பரபரப்பு பதட்டத்தில் தான் பெரும்பாலான நேரத்தில் என்ன பண்ணிவிடுவோன்னா, அது வந்து அதை மோசமாக்கிடும். 2 நாளில் கடக்க வேண்டியதை 20 நாளைக்கு கொண்டு போய் வச்சுருவோம். அதுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட சண்டை போட்டிருப்போம், ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண்ணியிருப்போம், எல்லாம் பண்ணி வச்சுருப்போம். குறிப்பாக இந்த ரொட்டீனை பிரேக் பண்ணுறது இருக்குல்ல, ஒரு பேட் டேயில் தான் பெரும்பாலான நேரங்களில் நம்ம ஒரு நல்ல ரொட்டீனை, ஒரு நல்ல பழக்கத்தை, ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருப்போம் டெய்லியும். அதை வந்து இந்த மாதிரியான ஒரு பேட் டேயில் தான் முடிவுக்கு கொண்டு வந்துடுவோம். அப்போது இந்த மாதிரியான ஒரு பேட் டே நம்ம லைஃப்பில் எல்லாருக்கும் வரக்கூடியது தான். இதை வந்து முதல்ல என்றைக்காவது நம்ம ஒரு குட் டேக்கு வந்து இவ்வளோ ஹாப்பியாக இருப்போமானா அப்படி கிடையாது. இல்லை அதை பார்த்து பயப்படுவோமானா கிடையாது. நம்ம குட் டேவை வந்து எம்ப்ரேஸ் பண்ணுறது கிடையாது. அது பாட்டுக்கு வரும். இன்றைக்கி நல்லா உற்சாகமாக இருக்குது என்ன, அப்போ அதை நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஒரு பேட் டேவும். ரெண்டுமே வரக்கூடியது தான். இட் இஸ் ஓகே. சம் டேஸ் ஆர் பேட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, இன்றைக்கி ஒரு பேட் டே. நல்ல நாள்லாம் ஒரு நல்ல நாள் இருக்கும்போது ஒரு கெட்ட நாள் இருக்க தான் செய்யும். அந்த கெட்ட நாளில் இந்த மூட் டவுனாக இருக்கா, ஓகே இன்றைக்கி மூட் டவுனாக இருக்குது, அமைதியாக இருக்கலாம் அந்த நாளில் முடிஞ்ச வரைக்கும். நான் வந்து பெரும்பாலும் அது மாதிரியான நேரங்களில் மௌனம் ஆகிடுவேன். ரொம்ப அமைதியாக பார்த்துட்டே இருப்பேன் என்ன நடக்குது நம்ம பாடியில், நம்ம மைண்டில் அப்படின்னு. ஏன்னா அந்த டொப்பமைன் லெவல்ஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்மளை ஹிட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடியது. அதெல்லாம் மூளையில், நம்ம மூளையோட சின்ன சின்ன பாதிப்புகளால் நமக்கு அந்த மாதிரி ஆகும். உடலில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். சரியாக தலகாணி சரியில்லாமல் கழுத்து வலியில் கூட நமக்கு மூட் டவுனாக இருக்கும். ஆனால் அந்த வலி நமக்கு சரியாக ஃபீல் ஆகாது. ஆனால் அதனால தான் நமக்கு மூட் டவுனாக இருக்கும். ஸோ அதை பற்றி பெருசாக அழட்டிக்க வேண்டாம். உடனே அதுலேருந்து தப்பிச்சு ஒரு பேட் டேவை குட் டேவை மாற்றிடணும் அப்படிங்கிற அந்த முனைப்பு இருக்குல்ல, அதுதான் பெரும்பாலான நேரத்தில் நமக்கு வந்து சிக்கலை கொண்டு வரும். அதனால் ஜஸ்ட் எம்ப்ரேஸ் சம் டேஸ் ஆர் பேட் அண்ட் இட்ஸ் ஓகே அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல ஏற்றுக்கணும். ஓகே, இன்றைக்கி எனக்கு ஒரு பேட் டே, இன்றைக்கி நம்மளால் யாருக்கும் எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம பேட் டேக்காக நம்ம பெரும்பாலும் என்ன தெரியுங்களா பண்ணுவோம், நம்மளை வந்து சுற்றி இருக்கிறவங்கள எல்லாரையும் போட்டு படுத்தி எடுத்துருவோம், அவங்கள வந்து வச்சு செஞ்சுருவோம் அன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி எனக்கு ஒரு பேட் டே, நீ என்ன இப்படி நடந்துக்கிறேங்கிட்ட, அன்றைக்கி தான் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த வஞ்சம், கோபம், ஆத்திரம் எல்லாம் வெளிப்பட்டுரும். நம்ம என்ன பண்ணுவோன்னா, பல நாள் சொல்லாமல் விட்டது, கேட்காம விட்டது, அது எல்லாத்தையும் கேட்டு, ஏன்னா நம்ம வந்து நம்ம பேடாக இருக்கோம், இவங்கெல்லாம் என்னடா சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே எழுந்துகிட்டே இருக்கும்.
ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்கக்கிட்ட போய் எதையாவது சொல்லி அவங்களோட டேவையும் ஸ்பாயில் பண்ணிவிடும். அப்படியெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ஓகே, இட்ஸ் அ பேட் டே, இட்ஸ் ஓகே, இதை வந்து நம்ம கடக்க போகிறேன், நான் இது வந்து கடந்துரும். ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாக பேட் டேவாக நமக்கு இருக்கவே போகிறது கிடையாது. வாழ்க்கை ஃபுல்லாக இந்த மூட்லேயே நம்ம இருக்க போகிறது கிடையாது. முதல்ல அந்த நிலையாமையான அனிச்சா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து புரிஞ்சுக்கும்போது என்ன ஆகும்னா, வி வில் வெயிட் டு ஃபேட் அவுட். இந்த மூடு இருக்கு இல்லையா, ஐ எம் நாட் ஓகே அப்படிங்கிற இந்த மூடு ஃபேட் அவுட் ஆகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ண ஆரம்பிப்போம். இது போயிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம மௌனமாக நமக்குள்ளே என்ன மாற்றம் நிகழுது அப்படிங்கிறத மட்டும் கவனிக்க ஆரம்பிக்கணும். இதுக்கு வந்து தியானம் மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாக்கிங் ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் வாக்கிங்கை வந்து ஒரு ஹெல்த்து, அதாவது ஃபிசிக்கல் ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒரு ஆக்டிவிட்டியாக தான் நம்ம எல்லாமே பார்க்குறோம். அப்படி கிடையாது. அதுவும் லாங்கர் வாக்கிங், லைக் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ் மினிமம் வாக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களோட அந்த மூட் ஸ்விங்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து அது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். மனநலத்துக்கு வந்து அது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ரொம்ப தூரம் நடக்கும்போது அது ரொம்ப நல்ல ஃபீல் கொடுக்கும். நான் வந்து என்னோடய பேட் டேஸில் ஐ யூஸ் டு வாக் அ லாட். நிறையா நடப்பேன். ரொம்ப தூரம் நடப்பேன். இலக்கே இல்லாமல் ரொம்ப தூரம் நடந்துட்டு வருவேன். அப்புறம் கடற்கரை மாதிரியான இடங்களில் போய் அமைதியாக உட்காரலாம். இல்லை, என்னால் எதுவுமே இதெல்லாம் பண்ண முடியாது, என்னால் வாக்கிங்கெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு போக முடியாது, எனக்கு வேலை இருக்குது. ஏன்னா ஒரு விஷயம், உலகத்தில் உங்களுக்கு பேட் டேவாக இருந்தாலும் குட் டேவாக இருந்தாலும் உங்களுடைய சில விஷயங்களை, வேலைகளை நீங்கள் கட்டாயம் செஞ்சே ஆக வேண்டியிருக்கும். அது இன்னும் நம்மளை வந்து ரொம்ப படுத்தும். என்னென்னா, இப்போ விமன் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பேட் மூடாக இருக்குது, இன்றைக்கி வேலை செய்கிறது விருப்பம் இல்லைனாலும் அவங்க போய் காலையில் சமைச்சு ரசம் வச்சு புளிக்குழம்பு வச்சு எல்லாம் பண்ணி அதை கொடுத்து விட்றவங்களுக்கு கொடுத்து விடணும். இல்லை அவங்க எடுத்துகிட்டு போகிறதுனா அவங்க எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்குமே வேலைக்கு போகிறவங்களுக்கு இன்றைக்கி எனக்கு ஒரு பேட் டே, அதனால் நான் லீவ் எடுக்க போகிறேன்னா நம்ம அந்த சௌகரியமோ ப்ரிவிலேஜோ நமக்குலாம் இருக்காது பெரும்பாலான நேரத்தில். ஸோ அதனால் நம்மளும் எழுந்திரிச்சு கிளம்பி போய் தான் ஆக வேண்டியிருக்கும். என்னாலும் வேலைக்கு போய் தான் ஆகணும். நீங்கள் குட் டேவோ பேட் டேவோ, அதுவும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கஸ்டமர் கேரில் இருக்கிறவங்க, கவுண்டரில் வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். என்ன பேட் டே இருந்தாலும் அங்கே போய் நின்று சிரித்த முகத்தோட வாடிக்கையாளர்களை வரவேற்று அவங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அன்றைக்கி அவங்களுக்கான டார்கெட்டை வந்து அவங்க அச்சீவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து நம்மளை இன்னும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பேட் டேலையும் நம்மளுடைய வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரியான சந்தர்ப்பங்களில் முடிஞ்ச வரைக்கும் இந்த பேட் மூடோட ஃபைட் பண்ணாமல், ஓகே டுடே இஸ் அ பேட் டே, ஐம் கோயிங் டு க்ராஸ் இட் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இதை க்ராஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நிச்சயமாக நம்மளை எல்லாராலையும் க்ராஸ் பண்ணிவிடுவோம். நம்ம எல்லோரும் அப்படியே இருக்க போகிறது இல்லை. இன்றைக்கி வந்து நான் வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு இப்படியே இருந்துட போகிறேன் அப்படின்லாம் இல்லை. நாளைக்கு காலையில் கூட நான் ரொம்ப உற்சாகமாக இன்றைக்கி பேசினதை விட இன்னும் பெட்டராக உங்களோட நான் பேச முடியும். அப்புறம் அடுத்தவங்க மேலே நம்ம வந்து பழியை தூக்கி போட்டு இல்லை அவங்கள இதுக்கு காரணமாக்க ட்ரை பண்ணக்கூடாது. நம்ம பெரும்பாலும் அதை பண்ணிவிடுவோம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களும் நடந்துப்பாங்க சில சமயம். ஏன்னா மனுஷங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம என்ன மூடில் இருக்கோன்னு எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னால் தான் எல்லாருக்கும் புரியும். நம்மளாக நினச்சிக்குவோம், கூடவே இருக்கா உனக்கு இது கூட புரியாதா அப்படின்னு. அது அப்படியெல்லாம் புரியாது யாருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த நாளில் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை வந்து கம்மி பண்ணிக்கணும். அது என்ன பண்ணுவோன்னா, நமக்கு ரொம்ப நெருக்கமான நமக்கு பிரியமானவங்கள்கிட்ட இருந்து நம்மளை விலக்கிட்டோம். அவங்களையும் சேர்த்து இரிட்டேட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் நம்ம இது பண்ணிக்கணும். குறிப்பாக வேலைக்கு போகிறவங்க, டெய்லி கமிட்மெண்ட்டில் இருக்கிறவங்க. இப்போ எனக்கே இது ஒரு டெய்லி கமிட்மெண்ட்டு தான்.
டெய்லியும் நான் உட்காந்து உங்களோட எல்லாம் பேசியே ஆகணும். என்னன்னாலும் அது உங்களுக்காக மட்டும் இல்லை, எனக்காகவும் தான். இது வந்து என்னோட ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு, ஒரு கடமை. ஏன்னா நேற்று வந்து ஒருத்தர் எனக்கு வந்து யூரோப்லேருந்து பேசினார். அவர் வந்து சொன்னார், என்னோடய நிலத்தை விட்டு நான் ரொம்ப தூரம் எங்கேயோ கண்காணாத ஒரு தொலைவில் இருக்கேன். ஆனால் உங்கள் வாய்ஸை காலையில் நான் கேட்கும்போது நான் என் நிலத்தில் இருக்கிற போல் ஃபீல் பண்ணுறேன். ஒரு நெருங்கிய நண்பனோட பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. தினமும் என்னானாலும் அவன் எனக்காக ஒன்று பேசிகிட்ருப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அது கொடுக்குது அப்படின்னு. இது எவ்வளோ பெரிய பொறுப்புணர்வு இல்லையா? எனக்கு வந்து ஒரு பேட் டே, அதனால் நான் இன்றைக்கி பேச மாட்டேன் அப்படின்னு நான் முடிவு பண்ண முடியாது. நான் வந்து அந்த நண்பனுக்காக நான் பேசணும். இது போல் கிட்டத்தட்ட நம்ம 16 நாடுகளில் பேசிக்கிட்டு இருக்கோம். 16 நாட்டு மனிதர்களோட உரையாடிக்கிட்டு இருக்கோம் டெய்லி. அவங்க எல்லாருக்காகவும் நான் தொடர்ச்சியாக பேசுவேன். இட்ஸ் அ பேட் டே ஆர் குட் டே, ஐ வில் டாக் டு தெம். அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்லாம் நான் யோசிக்கலை. இது ஒரு ரிவார்ட்லெஸ் ஒர்க்கு தான். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு டூ தட். இது போல் நீங்களும் உங்களுக்கு ஒரு பேட் டே இருக்குது அப்படின்னாலும் அன்றைக்கி வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சைலண்ட்டாக இருங்க, அமைதியாக இருங்க. முன்னாடியெல்லாம் வீட்டில் வந்து இந்த மாதிரி பேட் டே வந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது சந்திராஷ்டமம் அப்படின்றாங்க. இந்த கடவுள் பக்தி, அஸ்ட்ராலஜி நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப வசதி. உனக்கு இது வந்து இன்றைக்கி சந்திராஷ்டமம், அதனால தான் இப்படி இருக்க, அன்றைக்கி ஃபுல்லாக அமைதியாக இருந்தேன்னா சரியாயிடும் அப்படின்னு. ஆக்சுவலி இப்போ யோசிச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபன்னியாக ஒரு நேம் வச்சுட்டு இந்த நாளை நம்ம கடந்துடலாம். இப்போ என்ன ஆகும்னா, நமக்கு இயற்கையாக ஓகே இன்றைக்கி தான் நமக்கு சந்திராஷ்டமோ, அதனால தான் நம்ம இன்றைக்கி இப்படி இருக்கோம், நாளைக்கு காலையில் நம்ம சரியாயிடுவோம் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் மூளை வந்து அதுக்கு செட் ஆகிடும். ஸோ அதனால் அடுத்த நாள் பார்த்தா தானாகவே நம்ம வந்து ஓகே இன்றைக்கி சந்திராஷ்டமம் முடிஞ்சிச்சு, இன்றைக்கி நம்ம சரியாயிட்டோம் அப்படின்னு நாமளாகவே ப்ரிட்டன் பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம பண்ணி நம்மளை கொஞ்சம் சரி பண்ணிக்க ட்ரை பண்ணலாம். அந்த டே வந்து கடக்க ட்ரை பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த டேயில் யாரோடையும் எந்த பிணக்கும் இல்லாமல் இருந்துக்க ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப லிவருக்கு நல்லது. அப்புறம் இதிலேருந்து வெளியே வர்றதுக்காக டூ மச்சாக ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த பேட் டேலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி லூஸ்தனமாக நிறையா விஷயங்கள் செய்வோம். சரக்கடிக்கிறது. அன்றைக்கி தான் வந்து நம்ம லைஃப் சேஞ்சிங் ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேட் மூடில் இருக்கும்போது எந்த கெட்ட பழக்கத்தையும் டச் பண்ணிடாதீங்க. இந்த பேட் மூட் எல்லாமே போயிடும். 1 day or 2 day மேக்ஸ் அது இருக்கும். உடம்புக்கு காய்ச்சல் வர மாதிரி தான், இது ஒரு மனக்காய்ச்சல்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த மனக்காய்ச்சல்லேருந்து நம்ம எல்லாருமே ஈஸியாக வெளியே வந்துட முடியும். உங்களாலேயும் வெளியே வர முடியும். என்னால் இது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இல்லை எனக்கு சொல்கிறேன்னான்னு தெரியல, என்னால் நிச்சயமாக வெளியே வர முடியும். நிச்சயம் நான் வெளியே வந்துடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து சம் பேட் டேஸ் ஆர் ஓகே, அதுவும் இருக்கும் தான் லைஃப்பில் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை பற்றி உங்ககிட்ட நிறையா பேசினேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கொடுக்குற ஆதரவு. ஏன்னா ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன். ஈவன் இஃப் இட்ஸ் அ பேட் டே, தேர் இஸ் அ வெரி ஹாப்பி நியூஸ் தட் வி கிராஸ்ட் அரவுண்ட் 250 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. அதாவது நான் 2 days முன்னாடி தான் 100 ஃபாலோவர்ஸ்ன்னு சொன்னேன். வெறும் 2 நாளில் 150 ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. ஸ்பாட்டிஃபைல நம்ம வந்து ரேங்கிங் வந்து 2 நாள் முன்னாடி இந்தியா அளவில் இருக்கிற பாட்காஸ்ட்டில் 159 ரேங்கில் இருந்தோம். இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் பிலோ 100 இருக்கோம். லைக் 90 அந்த ரேஞ்சில் வந்துட்டோம். அதாவது இது ஒரு பயங்கர சூப்பர் வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே உங்களால் தான் எனக்கு சாத்தியமாச்சு. உங்களுடைய தொடர்ந்த ஆதரவு, நீங்கள் வந்து விடாமல் என்னை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க.
சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுவும் உலகம் ஃபுல்லாக எல்லா பக்கங்களில் இருந்தோம். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், நீங்கள் போடுற கமெண்ட்ஸை என்னால் பார்க்கக்கூட முடியறதில்ல. எனக்கு கமெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் மட்டும் வருது, யாரோ கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த ஸ்பாட்டிஃபைக்காரன் வந்து ரொம்ப படுத்துகிறான் என்னைய. அதாவது கமெண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பானா, ஆனால் அந்த கமெண்ட்டை என்னால் பார்க்க முடியாதுன்னா எப்படி இருக்கும்? ஸோ எனக்காக அந்த கமெண்ட் போட்ட வெளிநாட்டு நண்பர்கள் அவங்க எல்லாருக்கும் நன்றி. உள்நாட்டு நண்பர்கள் வந்து ஃபேஸ்புக் வழியாக என்னை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. நேற்று கூட ஒரு நண்பர் வந்து டீ குடிக்க போகலாம் வாங்க, உங்களோட எனக்கு ஒரு டீ குடிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னாரு. ஐ எம் ஸோ ஹாப்பி. நிச்சயமாக நான் அவரோட ஒரு டீ குடிக்க போகிறேன். அப்புறம் ஒரு பெரிய லெட்டர் வந்துச்சு நேற்று. ஒருத்தங்க வந்து அவங்க பேரெல்லாம் நான் சொல்லணுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து இப்போ நம்ம ரேடியோவாக இருந்தால் பேரெல்லாம் நம்ம சொல்லிவிடுவோம், இவங்க இந்த லெட்டர் எழுதியிருக்காங்கன்னு. நேற்று வந்து ஒருத்தங்க ரொம்ப பெரிய லெட்டர் எழுதியிருந்தாங்க. எனக்கு பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி இப்போ யூகே, யூரோப் இங்கே இருந்தெல்லாம் வந்து நமக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்புகிறாங்க, பேசுகிறாங்க. லோக்கலில் இருந்து நிறைய பேர் பேசுகிறாங்க, மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் நிச்சயமாக நம்ம எல்லாருமே இணைஞ்சு பயணிப்போம். இந்த 250 ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்டார்ட். ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். இன்றைக்கி எபிசோடு உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது 10வது எபிசோடு நம்ம நீயே ஒளி பாட்காஸ்ட்டில். நாளைக்கு சண்டே, அநேகமாக நம்ம நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு சிறப்பு விருந்தினரோட ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. எனக்கு அது எப்படி செட்டப்லாம் பண்ணணும்னு இன்னும் தெரியல. நிச்சயமாக அதுவும் நான் பண்ணுவேன். மற்றபடி ஹாப்பியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க. டிரைவிங்கில் என்னோடய பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா பார்த்து பத்திரமா ட்ரைவ் பண்ணி போங்க. வாக் பண்ணுறவங்க வாக்கிங்கில் நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க, தண்ணி குடிங்க. குக் பண்ணுறவங்க உப்பு காரம்லாம் பார்த்து போடுங்க. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. நாளைக்கு மறுபடியும் வேற ஒரு சம டாப்பிக்கில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது, இன்றைக்கி வந்து உளராமல் கரெக்டாக சொல்லிட்டேன், குட். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. டாட்டா, பை பை.